वाग्यज्ञेन कल्पताम्। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागं सस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। मुंडक उपनिषद முதல் முண்டகம் முதல் கண்டம் ஐந்தாவது மந்திரம். தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோ அதர்வவேதஹ சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பராயயா ததக்ஷரமதிகம்யதே தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோ அதர்வவேதஹ சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பராயயா ததக்ஷரமதிகம்யதே. இங்கு வேதங்கள் அபராவித்யா என்று சொன்னார். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வேதத்தை பற்றி வரும் சப்த ஞானம் அபராவித்யா, சப்த ரூப ஞானம். உபனிஷத்தினுடைய அர்த்த ஞானம் பராவித்யா. அதான் இங்கே நம்ம நிறைவாக புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா வேதத்தை போய் அபராவித்யான்னு சொல்லிட்டாரு சொன்னா. ஆக சரி, கர்மகாண்டத்தினுடைய அர்த்த ஞானம் என்ன சொல்லுவீங்க? என்ன வித்யா? அதுவும் அபராவித்யாவை சொன்னார். பராவித்யா இல்லை. ஆக ஞான காண்டத்தினுடைய கூட அர்த்த ரூப ஞானம் தான் பராவித்யா. ஞான காண்டத்தினுடைய சப்த ரூப ஞானம் அபராவித்யா தான். நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை அபர ஞானம் அபராவித்யா சொல்லும் பொழுது வேதத்தை புரிந்து கொள்ள பயன்படுகின்ற 6 அங்கம் சொல்ற பாருங்க. அங்கங்கள் அவை என்ன? அவையும் அபராவித்யா தான். ஆகிய நம்முடைய லட்சியம் மோட்சம் என்றால் அதை தரும் அர்த்த ஞானம் பராவித்யா, பரஜானம். அதை அடையத்தான் நாம் முயல வேண்டும். வேணுமானால் அதை எடுத்து விளக்குகின்ற ஆசிரியர்களுக்கு இவைகளெல்லாம் மனப்பாடமாக இருக்க வேண்டும் என்பது தேவையாக இருக்கலாம். அதற்காக இவைகளை வேண்டாம் என்றும் கூறவில்லை. அதுவும் இங்கு உபதேசம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். இவைகள் எல்லாம் மோட்சத்திற்கு நேரடியான சாதனங்கள் இல்லை. 4 வேதம் 6 அங்கம் அபராவித்யா என்றால் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்துள்ளோமோ அவைகள் எல்லாம் என்ன?
அபராவித்யாவே. இனி பராவித்யா என்றால் என்ன? கடைசி வரி அத அபராவித்யாவை முடித்து பராவித்யாவிற்கு வருகின்றார். அத்த என்பது மாறி வருகின்றார். தது அக்ஷரம் யயா அதிகம்யதே சா பராவித்யா. இந்த உபனிஷத்தில் பரம்பொருளுக்கு ஆசிரியர் பயன்படுத்துகின்ற சொல் அக்ஷரம். அக்ஷரம் என்ற சொல்லால் பரம்பொருள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சாந்தோக்கிய உபனிஷத்து பிரம்மத்தை பூமா அப்படி சொல்லும். பிரம்ம அல்லது புருஷக என்று சொல்லாலெல்லாம் சொல்லும். இங்கு அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. ஆனால் அடுத்த அர்த்தம்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. நக்ஷரதி, எது மாறாததோ அழியாததோ அது அக்ஷரம். அக்ஷரம் என்றால் அழியாதுன்னு சொல்லி அர்த்தம். இது பரம்பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் அக்ஷரம். அக்ஷர அபியாசம்லாம் சொல்கிறோம் பாருங்க. குழந்தைகளுக்கு பாடம் தொடங்கி வைக்கிறது, கல்வி தொடங்கி வைக்கிறது. ஆக க்ஷரம் என்றால் அழிவது. அக்ஷரம் என்றால் அழியாதது, மாறாதது, நிலையானது. ந ஷரதி இதி அக்ஷராக. எதில் மாறுதல் இல்லையோ, நலிவு மெலிவு இல்லையோ, எதற்கு அழிவு இல்லையோ அது இங்கு அக்ஷரம் என்ற சொல்லால் குறிக்கப்படுகின்றது, பரம்பொருளை குறிக்கின்றது. தது அக்ஷரம், அந்த அக்ஷரம். பதஞ்சலி மகரிஷி அக்ஷரத்திற்கு ஒரு லட்சணம் சொல்வார். அஷ்ணுதே வியாப்னோதி இதி அக்ஷரம். எது எங்கும் நிறைந்திருக்கின்றதோ அது அக்ஷரம் என்று பொருள்படும். அடுத்து அந்த அக்ஷரம் என்னவா? யயா, எதனால் அதிகம்யதே அடையப்படுகின்றதோ அல்லது அறியப்படுகின்றதோ. சா, அதுவே என்னவா? பராவித்யா. எதனால் பரம்பொருள் அடையப்படுகின்றதோ அது பராவித்யா. ஆக பராவித்யா என்றால் என்ன என்று இங்கும் உபனிஷத்து அந்த விஷயத்தை சொல்லவில்லை. இருந்தாலும் பராவித்யாவை அறிமுகப்படுத்துகின்றார். அதிகம்யதே ரெண்டு அர்த்தம் இருக்கு. அடைதல், அறிதல். எதனால் பரம்பொருள் அடையப்படுகின்றது அது பராவித்யா, பரஞானம். இதிலிருந்து பராவித்யாவுடைய மேன்மை நன்கு நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் இரண்டு விதமான ஞானம் இருக்கின்றது. எல்லா விதமான உலக அறிவும் அபராவித்யா, அது பரம்பொருளை அடைவிக்காது. ஒரு ஊரை பற்றிய அறிவே அதை அடைந்ததாகாது. ஆரோக்கியமாக எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை நமக்கு ஆரோக்கியத்தை தராது. சமையலை பற்றிய அறிவை நமக்கு உணவை தராது இல்லையா? ஆக அபராவித்யாவை அறிந்து ஏதாவது சாதனங்களை செயலை செய்துதான் அந்த பலனை அடைய முடியும். அபராவித்யா நேரடியாக அந்த அறிவே ஒன்றை அடைவித்து விடாது. ஒன்றை பற்றி அறிவே அதை தானாக அடைந்ததாக ஆகாது. ஆனால் பராவித்யாவில் பராவித்யா சொல்லுகின்ற விஷயமானது அதை அறிந்த மாத்திரத்திலேயே, அறிந்த நேரத்திலேயே அந்த பொருளை, அந்த பிரம்மத்தை அடைவித்ததாக ஆகின்றது. இங்கு அறிவதற்கும் அடைவதற்கும் வேறுபாடே இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லை. என்னை பற்றிய உண்மையை நான் அறிந்தவுடனே என்னை பற்றி நான் தெரிஞ்சாயிடுச்சு. என்னை பற்றி அறிவதற்கும் என்னை அடைவதற்கு டிஸ்டன்ஸ் இருக்கா? என்னை யார் என்று தெரிந்தவுடனே என்னை பற்றி அறியாமை நீங்கிய உடனே என்னை நான் அடைந்தாயிற்று. யாராவது ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, எதிர் வீட்டில் இருக்காரா, பக்கத்தில் இருக்காரா சொன்ன என்ன சொல்லுவோம்? இருங்க பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவோம். நீங்கள் இருக்கிறீங்களான்னு என்ன சொல்லுவோம்? இருங்க கேட்டு சொல்கிறேன்னா சொல்லுவோம். என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் இருக்கிறதுனால தாங்க பேசிகிட்டு இருக்கேன் சொல்கிறேன். ஆக அறியாமையை அல்லது அறியாமையினால்
என்னை யார் என்று தெரியவில்லை, அறிவு வந்தவுடன் என்னை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே அறியாமையினால் இழந்தது அறிவினால் அடைவதற்கு என்ன கேப் இருக்கு? அறிந்த மாத்திரத்திலேயே அடையப்படுகின்றது. இதுவே பராவித்யாவுடைய மேன்மை என்று சொல்லப்படுகின்றது. பராவித்யா அதனுடைய விஷயமான பிரம்மத்தை அறிய வைக்கின்றது. ஆகவே ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், அதிகமாக அவகதிகி சமானம். அதிகமாக அவகதிகி சமானம் சொல்லி சொன்னா அறிதலே அடைதலுக்கு சமானம். அதிகமாக அடைதலும் அறிதலும் ஒன்றே, வேறு வேறு இல்லை. தன்னை அறிவதில் அடைதல் என்பதே இல்லைன்னு சொல்றார். ஏனென்றால் நமக்கு நாம் வேறாக இல்லை. நமக்கு நாம் வேறாக இருந்தால் அதை பற்றி தெரிந்து கொண்டு நாம் சொல்லலாம், அந்த கேப் இருக்கலாம். ஆக நாம் இருப்பதை வேறு ஏதாவது எங்காவது சென்று நாம் பரிசோதித்தா சொல்லுவோம். நான் இருக்கிறேன்னா இல்லையா நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லுவார் அவர்? என்னவோ ஆயிடுது. நான் எப்படி இருக்கணும் வேணா சொல்லுங்கன்னு கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரியாமல் இருக்க நான் நடந்துக்கிறது. பொதுவாகவே நம்மை பற்றி நமக்கு தெரிந்ததை விட நம்மோடு பழகுபவர்கள் தான் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அதை சொல்வதற்கு வேறுமான தயக்கம் இருக்கலாம் அவங்க இடத்துல, சொன்ன எதுவும் நினச்சிக்குவார சொல்லிட்டு. ஆக எந்த ஒன்று, எந்த ஒரு அறிவு பரம்பொருளை பற்றியதோ அல்லது எந்த ஒரு அறிவை அடைந்தவுடன் பரம்பொருள் உடனே அடையப்படுகின்றதோ, அடைவிக்கின்றதோ, அது பராவித்யா. ததக்ஷரம், அந்த பரம்பொருள் அழியாத நித்திய வஸ்து. யயா, எந்த வித்தையினால், ஞானத்தினால், அறிவால் அதிகம்யத்தை அடையப்படுகின்றதோ அல்லது அறியப்படுகின்றதோ, சா பராவித்யா, அது பராவித்யா. ஆமாம். ஆக இந்த மந்திரத்தில் அங்கிரஸ் என்ன செய்தார் என்றால், இதற்கு முன் அபராவித்யா பராவித்யா என்று அறிமுகம் செய்து வைத்து அபராவித்யாவை சுருக்கமாக சொன்னார். இதற்கு பின்னும் அபராவித்யாவானது பிறகும் விளக்கப்பட போகின்றது. ஆக பராவித்யா இங்கு நேரே சொல்லில் தான் சொல்லியிருக்கின்றார், ஒரு சொல்லில் தான் சொல்லியிருக்கார். ஆமாம், உலகத்தில் உள்ள கல்வி அனைத்தும் என்ன? பராவித்யாவே. பிரம்மமானது எதனால் அடைவிக்கப்படுகின்றதோ, உலகத்தில் உள்ள எல்லா கல்வியும் அபராவித்யாவே. பிரம்மமானது எதனால் அடைவிக்கப்படுகின்றதோ அது பராவித்யா, சுப்பீரியர் நாலேஜ் சொல்றார். ஆக அபராவித்யா பராவித்யாவை அடைய அறிய பயன்படுகின்றது, பக்குவத்தை பெற பயன்படுகின்றது, அதிகாரித்துவத்தை பெற பயன்படுகின்றது. ஆனால் அது சாத்தியம் இல்லை, துணை புரிகின்றது. ஆக இங்கே சந்தேகம், கேள்வி வருகின்றது. பராவித்யாவில் சொன்ன இந்த பிரம்மனுடைய லட்சணம் என்ற அந்த வஸ்துனுடைய லட்சணம் என்ன? எப்பேற்பட்ட பிரம்மன் அது? அதை எப்படி நான் புரிந்து கொள்வது? ஆகவே இந்த மந்திரத்தில் வந்த அக்ஷரம் என்ற சொல் அடுத்த மந்திரத்தில் விரிவாக விளக்கப்படுகின்றது. அக்ஷரம் என்றால் பரம்பொருள் அழியாதது. ஆமாம், அதை அறிவதுதான் பராவித்யா, சுப்பீரியர் நாலேஜ். அந்த அக்ஷரம், அந்த லட்சணம் என்ன? இதுவரை நமக்கு விசாலமான அபராவித்யாவை பற்றி விளக்கினாலும் இப்பொழுது பராவித்யாவில் சொல்லப்பட்ட அந்த அக்ஷரமானது தெளிவாக விவரமாக விளக்கப்படுகின்றது. ஆறாவது மந்திரம். யதத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவர்ணம் அசசுக்ஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ யதத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் ததவ்யயம்
யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக. இந்த மந்திரம் இந்த உபனிஷத்திலும் அல்லது இந்த முதல் பகுதியிலும் முக்கியமான மந்திரம். மேலும் இந்த உபனிஷத்திலேயே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய மந்திரம். பரம்பொருளுடைய லட்சணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரம்மத்தை நன்றாக சிஷ்யனுக்கு விளக்கி சொல்ல வந்த மந்திரம் இது. முழு உபனிஷத்தை நாம் ஞாபகம் வைத்து கொள்ள இயலாவிட்டாலும் ஆங்காங்குள்ள முக்கியமான மந்திரங்களையாவது ஞாபகம் வைப்பது நல்லது. நம்ம படிக்கும் பொழுது மனப்பாட பகுதின்னு ஒன்று வைப்பாங்க. அதுபோல் இங்கே மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். அழியாத மெய்ப்பொருளாகி அக்ஷரத்தினுடைய லட்சணம் இங்கு சொல்லப்படுகின்றது. ஏத்தது அத்ரேஷ்யம். அந்த பரம்பொருளாகிய அக்ஷரத்தின் லட்சணம் அத்ரேஷ்யம், முதல் லட்சணம். அதிருஷ்யம், கண்களால் பார்க்கப்படும் பொருளாக அது இல்லை. எடுத்த உடனே சொல்லிடுறார். நம் கண்களுக்கு விஷயமாகாது, பார்க்க முடியாது. எங்கும் நிறைந்த அந்த பிரம்மம் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. which is not visible to the sense organs but it is everywhere சொல்றார். நம்முடைய பொறி புலன்களால் பார்க்க முடியாது, ஆனால் அதுதான் எங்கும் உள்ளது. எது பார்க்கப்படுகிறதோ அது திருஷ்யம், எது நம்மால் பார்க்க முடியாததோ அது அதிருஷ்யம். அதிருஷ்யம் அதிருஷ்யம்தான் அத்ரேஷ்யம் என்று வந்துள்ளது. எந்த பொருள் பார்க்க முடியாததாக இருக்கும், எதற்கு ரூபம் வடிவம் இருக்காதோ இல்லையோ ஃபார்ம் இல்லையோ அவைகள் எல்லாம் அதிருஷ்யம். கண்களால் பார்க்க முடியாதது அல்லது புலப்படாதது. ஏன்? ஃபார்ம்லெஸ், வடிவமற்றது. காற்று ஆகாசம் இவைகளுக்கு வடிவமில்லை, ஆகவே என்ன, அதை பார்க்க முடியவில்லை. பஞ்சபூதத்திலேயே அக்னியில் ஆரம்பித்து தான் வடிவமே வருகின்றது. ஆகவே இங்கு அத்ரேஷ்யம் என்பது அரூபம் என்பதை குறிக்கின்றது. ரூபரகிதம், வடிவமற்றது, ஃபார்ம்லெஸ். சரி, அதுக்கு ரூபம்தான் இல்லை, வடிவம்தான் இல்லை, வேறு ஏதாவது குணங்களை சொல்ல முடியுமா? சப்த ரச கந்தம் உடையதாக இருக்குமா? அத்ரேஷ்யம் என்பதால் கண்களால் மட்டுமில்லை, எல்லா எந்த ஞான இந்திரியங்களாலும் அறியப்படாதது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்ரேஷ்யம் கொடிதாம் புலமிலான் தாய்மலரும் சொல்றார். ஞானேந்திரிய விஷய ரகிதம். இவ்வாறு புரிந்து கொள்வதை, ஒன்றை வைத்து மற்றதையெல்லாம் சேர்த்து புரிந்து கொள்வதற்கு உபலட்சணம் என்று சொல்வார்கள். ஒன்றை சொல்லி அதற்கு சம்பந்தமான மற்றதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்வது உபலட்சணம். ஆக அத்ரேஷ்யம் என்பதிலிருந்து கண்ணால் பார்க்க முடியாதது, காதால் கேட்க முடியாது, தொட்டுணர முடியாது, சுவைத்துணர முடியாது, நுகர்ந்து பார்த்து உணர முடியாது. அசப்தம், அஸ்பர்ஷம், அரசம், அகந்தம் 5 ஞானேந்திரியங்களாலும் கிரகிக்க முடியாது என்பது பொருள். இந்திரிய அகோச்சரம். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே சொல்றார் பாருங்க. எல்லாம் அவர் தான், ஆனால் அவரை இவைகளால் பார்க்க முடியாது. ஆகவே என்ன, ஞான இந்திரியங்களால் எவைகளை எல்லாம் நாம் அனுபவிக்கின்றோமோ அவைகளெல்லாம் ஆப்ஜெக்ட். அது அக்ஷரம் இல்லை, பிரம்மம் இல்லை. அவைகளெல்லாம் அபராவித்யா, அவை அக்ஷர பிரம்மம் இல்லை. அக்ஷரம் ஞானேந்திரிய அவிஷயம் அகோச்சரம். சரி, பிடித்து தொட்டு ஓடி பிடிச்சிட முடியுமா? அடையலாமா? அடுத்து சொல்றார், 2வது பாருங்க, அக்ராஹ்யம். கிராஹ்யம் என்றால் கையினால் நாம் கையாளுதல், பிடித்தல், எடுத்தல். இட் கெனாட் பி ஹேண்டில்டு பை கர்மேந்திரன்னு சொல்றார். கர்மேந்திரியங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அக்ராஹ்யம் என்றால் கையினால் நாம் பிடிக்க முடியாது.
கை இது கர்மேந்திரியத்தை செயற்கருவிகளை குறிக்கின்றது. கிரியத்தே அனேன இத்தி கரணம். இப்போ தானே பார்த்தோம் நம்ம. கரணம் என்றால் கருவி. எதன் மூலமாக கர்மங்கள் செயல்கள் செய்யப்படுகின்றதோ அது கரணம். இதுவும் உபலட்சணமாக பார்க்கணும். அனைத்து கர்மேந்திரியங்களுக்கும் அகோச்சரம். மற்ற கர்மேந்திரியங்களாலும் இதை அறிய முடியாது, அடைய முடியாது. ஆக கர்மேந்திரியங்களால் அக்ஷரமானது அடையப்பட முடியாது. எவ்வளவு தூரம் யாத்திரை போனாலும் பிரம்மத்தை பார்த்து வர முடியாது. இல்லையே பார்த்தேன்னா, ஆமாம் பார்த்தாய், ஆனால் அது இல்லைன்னுறார். பார்த்ததுனால தான் அது இல்லைன்னுறார். நான் பார்த்தேன், அங்கே கொஞ்சம் கருப்பாக சிகப்பாக உயரமாக குட்டையாக நெட்டையாக ஒன்று இருந்தது, ஒரு குகையில் இருந்தது, பார்த்துட்டு வந்தேன்னா அதனால தான் அவன் சொல்கிறார் பிரம்மம் இல்லை, முடிஞ்சிடுது. சுலபமாக சொல்லிடுறார். இந்த சிவவாக்கிய சித்தர் பாடல் ஒன்று இருக்குது. சித்தர்கள் பாடல்கள்லாம் கொஞ்சம் ஒரு வரையறையை கடந்த நிலையிலே அவருடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதை சாதாரணமாக எடுத்துக்கிறதுல சாதாரணமானவர்களுக்கும் இல்லை. ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கு மேலானவங்களுக்கு சொல்லலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்த கோடி. ஆக பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அக்ஷரம் இஸ் நெய்தர் திருஷ்யம் நார் கிராஹ்யம் சொல்கிறார். ஆக முதல்ல அத்ரேஷ்யம் ஞானேந்திரிய அகோச்சரம், இம்பெர்செப்டிபிள், நாட் அவைலபிள் ஃபார் எனி சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்கிறார். அடுத்து அக்ராஹ்யம் இரண்டாவது கர்மேந்திரிய அகோச்சரம், நாட் அவைலபிள் ஃபார் கர்மேந்திரியம், யூ கெனாட் புல் இட் புஷ் இட் லிஃப்ட் இட். இந்த கர்மேந்திரிய செயற்கருவிகள்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அன்ஹேண்டிலபிள், யூ கெனாட் ஹேண்டில் இட் எனிவே இல்லையா. ஆகாசத்தை வெட்டி எடுத்துகிட்டு வர முடியுமா? கேக் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வரலாம், மண் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வரலாம், மரத்தை வெட்டிட்டு வானா வெட்டி வரலாம். ஆகாசத்தை வெட்டிட்டு வாங்கன்னா ஆகாசமே எப்படின்னா அதை படைச்சதை என்ன பண்ண முடியாது. அடுத்து மூன்றாவது பாருங்க, அகோத்திரம். பிரம்மனுக்கு கோத்திரம் இல்லை. தாய்மன்னர் ஒரு பாடலில் சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த பாட்டு கடவுளை பற்றி லட்சணம் ரொம்ப அழகாக தமிழில் சொல்லியிருக்கார். குளமிலான் குணம் குறியிலான் கொடிதாம் புலமிலான் தனக்கென ஒரு பற்றிலான் மைந்தர் மனைவியிலான் பொருந்தும் இளமிலான் எவனவன் முக்தி தரும் பரசிவன் என தகுமே. ரொம்ப அழகாக சொல்கிறார். அவனுக்கு சஞ்சலமும் இல்லையா, அப்படிப்பட்டது தான் தெய்வம் சொல்லி சொல்ல முடியும்னு சொல்கிறார். அது எது தெய்வம்னு சொன்னார் இன்னும் எடுத்து சொல்லுவார், இது தெய்வம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அல்லலாம் தொழில் படைத்து அடிக்கடி உருவெடுத்து மல்லல் மாஞாலம் காக்க வருபவர் கடவுள் என்றால் தொல்லையாம் பிறவி வேலை தொலைத்திடாதிருள் நீங்காது நல்லது மாயை தானும் நான் என வந்து நிற்க. நான் தான் சாமின்னு வந்து நிற்குமா. மாயை கூட அப்படி சொல்லுன்னு சொல்கிறார். அடிக்கடி பிறந்து வந்து அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லலாம். ஒரு அவதாரம் ஒரு பகவானுடைய விசேஷமான விபூதி கொண்டவர்கள் அவர்கள் தான். அதை கடவுள்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஆழ்ந்த கருத்து தான் நம்ம தர்மத்தில். இல்லை சாஸ்திரம் படித்தா தான் நமக்கு தெரியுது. ஆக கோத்திரம் இல்லாது குலமிலான், பரம்பரை இல்லாதவன். கோத்திரம் என்றால் பரம்பரையை குறிப்பது. பிறந்த தாய் தந்தையரை வைத்து நமக்கு கோத்திரமானது நிர்ணயிக்கப்படுகின்றது. வம்சம் சொல்லலாம். பரம்பரை சொல்லிச்சுட உற்பத்தி மூலம் காரணத்தை குறிக்கின்றது. இந்த அபிவாதியை சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, எந்த கோத்திரம் எந்த சூத்திரம் ஷர்மா நாம என்ன எல்லாம் சொல்கிறோம் பாருங்க. ஆமாம். இப்போ திருமணத்தில் கூட கோத்திரம் கேட்குறோம். பரம்பரை, இந்த காரணத்திலிருந்து வந்தோம். இதெல்லாம் ரிஷிகளை வைத்து நம்முடைய பரம்பரையை நாம் சொல்லுகின்றோம். ரிஷிகளை வைத்து நம்முடைய குல முதல்வராக சொல்கிறது நம்முடைய பெருமைக்குரிய விஷயம், நம்முடைய உயர்வை காட்டுது. இந்த ராஜாவோ வேறு யாரையும் நம்ம சொல்கிறதில்லை. ஆமாம். மனைவி மைந்தர் இல்லான்,
அவருக்கு அதற்கு திருமணமே செய்யலையா, அதனால் கேட்கறதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டார். அகோத்திரம் காரண ரகிதம், ஏன் அஜம் பிறவாதவர். ஆகவே என்ன பிரம்மன் எட்டர்னல் பிரம்மச்சாரின்னுட்டார். எட்டர்னல் சன்னியாசி. ஆக இந்த பிரம்மமானது வேறு ஒரு காரணத்திடமிருந்து தோன்றவில்லை. தாய் தந்தை இல்லை, மூலமற்றது. தாயுமிழி தந்தையிலி தான் தனியேன் ஆனாண்டி. யார் சொல்றது? மாணிக்க வாச்சிய திருவாச்சியத்தை சொல்றார். அதைத்தான் ஸ்வயம்பூ சொல்லி சொல்றோம். ஸ்வயம் பவதி, அது எப்போதும் இருப்பது, தானே தானாய் என்றும் எங்கும் விளங்கி கொண்டிருப்பது. இந்த கோத்திரம் என்பது குழந்தை பிறக்கும் பொழுது எந்த குடும்பத்தில் பிறந்தது அதை வைத்து நாம் நிர்ணயிக்கின்றோம். பாரத்வாஜ கோத்திரம் அப்படி சொல்லி சொல்கிறோம். அது அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த ஆரிஜினை நம்ம வச்சு சொல்கிறோம். கவுண்டின்ய கோத்திரம் சொல்கிறோம், அரித கோத்திரம் சொல்கிறோம், கர்க கோத்திரம் சொல்கிறோம், கௌதம கோத்திரம் சொல்கிறோம், சாண்டில்ய கோத்திரம் சொல்கிறோம், ஆத்ரேய கோத்திரம் சொல்கிறோம், அத்ரி மகரிஷி கோத்திரம், இப்படி நிறைய கோத்திரங்கள் சொல்கிறோமே. அப்போ பிரம்மன் என்ன கோத்திரம் சொன்னான்? அது காரியமில்லை, பிறந்ததில்லை, அது அகாரணம், காரண ரகிதம், மூலரகிதம். ஆகவே அகோத்திரம், பீயிங் பெர்த்லெஸ், பிறப்பு அற்றது. ஆகவே அதற்கு கோத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவருக்கு காரணமே இல்லை, அவருக்கு பிறவியே இல்லை இல்லையா, அதனால இல்லை. நான்காவது பாருங்க, அவர்ணம். வர்ணம் என்றால் கலர், நிறமற்றது. கருப்பு சிவப்பு முதலிய நிறங்கள் அற்றது, கலர்லெஸ். மேலும் இங்கு வர்ணம் என்பது தர்மத்தை குறிப்பது. இரண்டாவது, அதுக்கு அடுத்த கருத்து, வர்ணம் என்றால் ஜாதி அல்லது வர்க்கம். பிராமண சத்திரிய முதலிய இந்த வர்ணங்கள் அதற்கு இல்லை. வர்ணம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கொண்டதாக இருக்கின்றது. பிரம்மன் பிறப்பற்றது. ஆகவே என்ன, அதுக்கு ஜாதியும் இல்லை. குணம் அல்லது தர்மம் அது இல்லை. ஸ்தூல சுக்ல வெண்மை முதலிய பெரிது சிறிது மென்மை மெலியது என்ற வர்ணங்கள் அற்றது, தன்மைகள் இல்லாதது. அவர்ணம் அகுணம், குணமற்றது, நிர்குணம். சரி, வர்ணம் ஜாதி இல்லாத சொல்லி சொன்னால் காரணம் இல்லாது. சரி, தொழில் எதுனா இருக்குமா, ப்ரொஃபஷன் எதுனா இருக்குமா? மாப்பிள்ளைக்கு என்னங்க தொழில் கேட்குறோம் இல்லையா? மாப்பிள்ளைக்கு எதுனா தொழில் இருக்கா கேட்குறோம். அப்படி எதுனா இருக்கா அவருக்கு? என்ன குண கர்மம் இல்லாதது, அவருக்கு தொழிலும் எதுவும் இல்லை. நாம் சொல்லுவோம், எதுனா சொல்லுவோம், உங்களுக்கு வேறு தொழிலே இல்லையாண்ணா, எதுனா நல்ல விஷயத்துக்காக யாருன்னா சந்திக்க போனால் உங்களுக்கு வேறு தொழிலே இல்லையாண்ணா, இல்லைங்க எங்களுக்கு இதுதாங்க தொழில். அது ஒரு மாதிரி ஆகிடும். ஆக முதல் வரியில் பிரம்மம் எந்த விதமான பிரமாணங்களுக்கும் விஷயமாக பொருளாக இல்லை என்று கூறிவிட்டார். ஆக கலர்லெஸ், கேஸ்லெஸ். ஆச்சாரியர் சொல்வார், அட்ரிபியூட்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாதது. ஹைட்டு வெயிட் முதலிய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே அதுக்கு இல்லை. பிளட் குரூப் என்னங்க வருது தெரியாது. ஆக நாம் எதை அனுபவிக்கும் பொருளாக இல்லை என்று சொல்கின்றோமோ அது அக்ஷரம் என்று சொன்னோம். அடுத்த சந்தேகம் வரலாம், அனுபவிக்கப்படும் பொருள் பிரம்மம் இல்லை. சரி இருக்கட்டும், அந்த அனுபவிக்கின்ற நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன்னு நான் பிரம்மமாக இருக்கலாமா? பதில் என்ன? அனுபவிப்பவனும் பிரம்மம் இல்லை. அனுபவிக்க பொருள் இருந்தால் அனுபவிப்பவன் இருப்பான். அனுபவிப்ப பொருள் இல்லைன்னா அங்கே அனுபவிப்பவனுக்கு என்ன ஸ்டேட்டஸு? அப்போ அனுபவிப்பவனும் அது இல்லை. அப்போ எங்கே என்ன இருக்குன்னா அது அப்புறம் ஒரு இடத்துல பார்ப்போம், நம்ம தத்துவபோதத்தில் வரும், அந்த இடத்துல பார்க்கலாம். ஆமாம். ஆக அனுபவத்திற்குரிய விஷயமும் பிரம்மன் இல்லை. அனுபவிக்கும் இந்திரியமும் பிரம்மத்திற்கு கிடையாது. பிரம்மத்திற்கு கண்ணும் இல்லை, அது நம் கண்ணால் பார்க்கப்படும் பொருளும் கிடையாது. ஆகவே இந்த அக்ஷரம் சப்ஜெக்ட் இருக்கே, அது அனுபவிப்பவனையும்
அக்ஷர பிரம்மம் இல்லை என்று அனுபவிப்பனும் பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே அனுபவிப்பன்னு சொல்லி சொன்னால் கருவிகள் சொல்லி அர்த்தம். கருவிகள் மூலம்தான் நம்ம அனுபவங்களை பெறுகின்றோம். ஆக கருவிகளும் பிரம்மன் இல்லை. ஆல் பர்வேடிங் பிரம்மனுக்கு கண் காதெல்லாம் இல்லை. சில நேரம் நம்ம கடலை திட்டணும், கண் இருக்கா காது இருக்கா, உபநிஷத் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது. ஆமாம் இல்லை. ஐந்தாவது பாருங்க, அசக்ஷு ஸ்ரோத்ரம். அசக்ஷு என்றால் கண் இல்லை, ஞான இந்திரியங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்ரோத்ரம் காது, இதுவும் ஞான இந்திரியம்தான், அதுவும் இல்லை. ஸ்ரோத்ரம் எதற்கு கண்ணும் காதும் கிடையாதோ, அதற்குள் அடங்காதோ, அது கிடையாதோ, கண்காது முதலியவர்கள் ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது. அதற்கு ஸ்தூல சரீரம் என்று ஒன்று இல்லை. ஆக ஒரு உபநிஷத் சொல்கின்றது, கண் இல்லாமல் பார்க்கின்றார், காது இல்லாமல் கேட்கின்றார். ஆமாம், ஸ்வேதாஸ்தரோத உபனிஷத்தானது அந்த பிரம்மன் அசக்ஷு பஷ்யதி, கண்காது இல்லை, கை கால்கள் இல்லை, ஆனால் கை கால்கள் அற்ற அவன் பார்க்கின்றான், கேட்கின்றான், நடக்கின்றான், ஓடுகின்றான். ஆக ஆறாவது ததபாணி பாதம். தத் அபாணி பாதம். பாணி என்றால் கைகள், இந்தியில் பாணி நினச்சிடாதுங்க, நீர்றது, பீனேக்கா பாணின்னு போட்டிருப்பான் ரயில்வே ஸ்டேஷனில். பாதம் என்றால் கால்கள், கை கால்கள் கிடையாது, செயல்கள் செய்யாதது. அந்த பிரம்மனை அகர்த்தா அபோக்தாலாம் சொல்லியிருக்கு பாருங்க, ததபாணி பாதம். இந்த 2 வரியில் சொல்லுகின்ற பிரம்மனுடைய லட்சணம் என்னவென்றால், இதற்கு முன் எதையாவது பிரம்மன் என்று எதையாவது நீ புரிந்து வைத்திருந்தால், அது பிரம்மன் இல்லை என்று புரிந்தால் போதும், அவ்வளவுதான். அதுதான் இங்கே இந்த மந்திரத்தில் ஆசிரியர் விரும்புவது. தவறான கருத்துக்களை எல்லாம் நீக்குகின்றார். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம். முதலில் அந்த கற்பனையைத்தான் நீக்க வேண்டும், ஆசிரியரும் அதைத்தான் செய்ய வேண்டும். பிறகு இதுதான் பிரம்மன் என்றும் சொல்ல வேண்டும், சுட்டி காட்டப்பட வேண்டும். சுட்டி காட்டவன்னா சூன்யம் தன்னை சூக்ஷமதியால் இருந்து தோஷமறவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்த பாம்பை எடுத்து விரித்து நின்ற ஆடு பாம்பே, ஆடு பாம்பே கூத்தாடு பாம்பு ஐயன் சீர்பாதம் கண்டோம் என்று ஆடு பாம்பு, பாம்பாட்டி சித்தார் சொல்கிறார். அதுக்காக இங்கே இந்த இடத்துல எந்த கருத்தை சொல்ல வர்றாருன்னு, எதையெல்லாம் பிரம்மன் சொல்லி நினச்சி புரிஞ்சிருக்கிறியோ அதெல்லாம் இல்லை என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, நீக்கிக்கொள். அப்போ எது பிரம்மன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஆக நாம் கனவிலோ நனவிலோ எதையாவது பிரம்மமாக புரிந்து வைத்திருப்போம். அது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அவர்ண அசக்ஷு ஸ்ரோத்ரம் ததபாணி பாதம். நீ கேட்பது பிரம்மமில்லை, பார்த்தது பிரம்மமில்லை என்று நிஷேதம் செய்து விட்டார், நீக்கிவிட்டார். சரி, அது எதையாவது அறியுமா? நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணம், நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக எது இருக்கின்றதோ அது பிரம்மன் இல்லைன்னு சொல்லிட்டார். அது அனுபவிப்பவனும் அந்த அனுபவிப்பதும் பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டார். அனுபவிக்கப்படும் பொருளும் பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படி என்றால் அந்த அக்ஷரம் அழியாதது எப்படிப்பட்டது? அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கின்றதா? சந்தேகம் வந்துடுது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நான் நினச்சா இல்லை இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அப்போ அது எதுதான்? அப்படி ஒரு பொருள் இருக்கின்றதா? அடுத்து சொல்கின்றது, அது நித்தியம், எல்லா காலத்திலும் இருப்பது தான், அழிக்க முடியாதது. எல்லாம் அழிந்தாலும், கால தேசம் ஸ்பேஸ் எல்லாம் அழிந்தாலும் அது அழியாதது, எட்டர்னல் சொல்கிறார். எது அழிந்தாலும் அழியாதது. கால பரிச்சேத ரகிதக, காலத்தால் அழியாதது. நான் ஆழ்ந்து உறங்கும் பொழுதும் அது இருக்கின்றதா இல்லையா? இப்போ நாம் ஆழ்ந்து உறங்குகின்றோம், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேன்னா இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகிடும்? மறுநாள் காலையில் என்ன 6 மணிக்கெல்லாம் வந்து காப்பி கேட்குற ஆள் இன்னும் எந்திரிக்கலையே, அப்படி கிட்ட வந்து பார்ப்பாங்க, அப்படி கொஞ்சம் உருட்டி பரட்டி பார்ப்பாங்க. அப்புறம் என்னென்னா ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்றி பெயரிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள். பாருங்கள், நினச்சிக்கிட்டே இருக்க போகிறாங்க. சரிப்பா போனவர் போனார்,
ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு காஃபி கூட கொடுக்கல, காஃபி போட்டு இல்லையா? அவ்வளோதானே. செத்த பிணத்தை சீர அலங்கரித்து நாளை சாகும் பிணங்களெல்லாம் சாய்ந்து விழுகுதடி சொன்னார். அது செத்த பிணம், இது சாகா போகிற பிணம். அதில் மூச்சு நின்று போச்சு, அதில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆக நித்தியம் என்ற சொல் காலத்தின் அடிப்படையில் வருவது. எல்லா பொருளும் காலத்தால் அழியக்கூடியது, எல்லா பொருளையும் காலம் அழித்து விடும். ஆனால் அக்ஷரம் காலத்திற்குள்ளும் வருவதில்லை, காலத்தையே படைத்தது. காலகாலன், 3 காலத்திலும் இருப்பது. there is no limitation by time சொல்றார். காலத்தையும் கடந்தது, காலத்தையே படைப்பது. ஆக நித்தியம் சொல்லி சொன்னால் காலாதீதம் என்று பொருள். தாய்மன்னர்கள் ஒரு பாட்டில் சொல்றார், காலமே காலம் ஒரு 3 காட்டும் காரணமே, காரண காரியங்களற்ற கோலமே, என்னை கூவி அழைத்து நீ இன்பம் கொடுத்தால் குறைவாம், நின்று ரொம்ப குறைஞ்சி போயிடுவான்னு கேட்குறார். நம்ம சிலதெல்லாம் சொன்னோம்னா கொடுக்கல, என்ன இந்த கொடுத்தா குறைஞ்சிடுவியா? அதுபோல் காலமே காலமோடு 3 காட்டும் காரணமே, காரிய காரணங்களில்லா கோலமே, என்னை வா வா என்று அழைத்து இன்பம் கொடுத்தால் குறைவாமோ. சரி, ஆக அடுத்த சொல் பாருங்க, விபும். அந்த சொல்லு கடைசியில் பார்ப்போம். 3 காலத்தில் இருப்பது என்றால், எப்பொழுதும் இருப்பது என்றால் அது எங்கே இருக்கு சொல்லுங்களேன். சொன்னால் ஒரு நாள் லீவ் விடுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கேம்ப்லேயே சொல்லுங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லை எங்களை அழைச்சிட்டு போய் காட்டிட்டு வந்துடுங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல. அது எங்கே இருக்கு? சர்வகதம். அது எங்கும் அதுதான் இருக்கு, ஆனால் தெரியலையே, அதுதானே பிரச்சனை. தேச பரிச்சேத ரகிதக, பொருந்தும் இளமிளா, எங்கும் நிறைந்தவன், இடத்துக்குள் வரையறுக்கப்படாதவன், ஒடுக்கப்படாதவன். there is no limitation by space சொல்றார். ஆக நித்தியம் என்றால் காலாதீதம், இங்கே சர்வகதம் தேசாதீதம் சொல்றார். ஆப்ஜெக்டா இல்லைன்னார். அவர்னா அகோத்திரம் என்பதில் ஆப்ஜெக்டா இல்லைன்னு சொல்லி சொன்னார். சரி, எல்லா காலத்தில் எல்லா இடத்துல ஒரு பொருள் இருந்தால் எனக்கு அது தெரிய வேண்டுமே, ஆனால் தெரியவில்லையே என்று சந்தேகம் வரும்பொழுது, ஆமாம் நீ கேட்குறது சரிதான், நான் சொல்கிற அடுத்த வார்த்தை கேள்வி என்ன? சுசூக்ஷ்மம், மிக மிக சூக்ஷ்மமானது, நுண்ணியது. ஆகவே அறியப்படுவதாக, அவ்வளவு சுலபமாக அறியப்படுவதாக இல்லை. சூக்ஷ்மமாக, ரொம்ப சூக்ஷ்மம் சொல்கிறார், எக்ஸ்ட்ரீம்லி சட்டில்னு சொல்கிறார். எல்லா காலத்திலும் எல்லா இடத்துல இருந்து ஏன் அது என்னால் அறிய முடியாதது என்றால் காரணம் அது நுண்ணியது. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. ரொம்ப சட்டில் சொல்றார். மேலும் நுண்ணியதாக இருப்பதனால் தான் அது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கின்றது. சரி, அது ஏன் சூக்ஷ்மமாக இருக்கு? அதற்கு காரணம் அவர்ணம். அந்த இடத்துலேருந்து கருத்தை எடுக்கணும். அவர்ணம் என்றால் நிர்குணம், நிர்குணத்வாத் சுசூக்ஷ்மம். ஒரு பொருளுக்கு குணங்கள் கூட 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 நாம் அறிந்து கொள்வது மிக சுலபமாக இருக்கும். குணம் குறைய குறைய அதை அறிந்து கொள்ள வாய்ப்பும் குறையும். ஆக இந்த பூமியானது 3 குணத்துடன் கூடியது, அது 5 குணத்துடன் கூடியது. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் 5 இந்திரியங்களாலும் அறிந்து கொள்ள முடிகின்றது. பூமிக்கு 5 குணம் சொல்கிறோம். பூமிக்கு முன்னுள்ள நீர் இருக்க, அது 1 குணம் குறைகின்றது. ஆகவே பூமியை விட நீர் சூக்ஷ்மமாகின்றது. 4 குணம் மட்டும் இருக்குது. சப்த ஸ்பரிஷ ரூப ரசம் மட்டும் இருக்குது, கந்தம் அதுக்கு இல்லை. பூமிக்கு தான் கந்தம். அக்னிக்கு 1 குணம் குறைகின்றது, 3 குணம் மட்டும்தான் இருக்குது. ஆக நீரை விட அக்னி கொஞ்சம் சூக்ஷ்மமானது. அதுக்கு சப்த ஸ்பரிஷ ரூபம் மட்டும் இருக்குது. அக்னிக்கு ரூபம் இருக்குது, தெரியுது நம்ம கண்ணுக்கு. அடுத்து ரூபங்களையும் தெரிய வைக்குது வெளிச்சத்தினால. அடுத்து வாயுவுக்கு இன்னும் 1 குணம் குறையும், 2 குணம் தான் இருக்குது.
ஸ்பரிஷ சப்தம் மட்டும் இருக்குது. ஆகாசத்துக்கு மேலும் ஒரு குணம் குறைகின்றது, சப்தம் மட்டுமே இருக்கின்றது. ஆக எல்லாவற்றை விட சூக்ஷ்மமானது ஆகாசம். இந்த பரம்பொருள் அசப்தம் என்று சொன்னால் ஆகாசத்துக்குள்ள குணம் கூட அதுக்கு இல்லை. யோசித்துங்களேன். இந்த இடத்துல ஒரு அப்படி தலையை பிச்சுக்கிறாப்புல ஒரு தோணும், இப்போ நீ என்னதான் எப்படிதான் நான் இது வரைக்கும் வேற எதுவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னதான் சொல்கிறீங்க. ஆக ஆகாசம் சூக்ஷ்மம், பிரம்மம் அதை விட சூக்ஷ்மம் சொல்லி சொன்னால் மிக மிக சூக்ஷ்மமாக இருக்கிறது. காரணம் நிர்குணத்வாத். காலத்தை கடந்து தேசத்திற்கு அப்பாற்பட்டு ஞான கர்மேந்திரியங்களுக்கு விஷயங்களாக இல்லாமல் இருக்கின்றது. இதுவரை பார்த்த விஷயம். அடுத்த சொல் தத் அவ்யயம். எல்லாம் மந்திரத்துக்குள்ளே இருக்க வார்த்தை தான். அவ்யயம் சொல்லி சொன்ன மாறாமல் இருப்பது, ஃப்ரீ ஃப்ரம் எனி டீஜெனரேஷன் ஆர் சேஞ்ச். வியக சொல்லி சொன்னால் சேஞ்ச். அவ்யயம் என்றால் நிர்விகாரம், விகாரத்தை அடையாது. ஷட்விகார ரகிதம், 6 விதமான மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது. 6 விதமான மாற்றம் என்றால் என்ன? கீதையில் முதலே நாம் பார்த்திருக்கின்றோம். அஸ்தி இருத்தல், ஜாயதே பிறத்தல், வர்ததே வளர்தல், அபக்ஷியதே தேய்தல், விபரிணமதே மாய்தல், வினஷ்யதி இல்லாமலே சென்று விடுவது, அழிந்து விடுவது. ஆக இங்கு வியம் சொல்லி சொன்னால் சாதாரணமாக செலவு என்று சொல்வார்கள். இங்கு ஆயக சொல்லி சொன்னால் இன்கம், பொருள் அல்லது வரவு. போவதைத்தான் அபக்ஷயம் சொல்லுவாங்க, தேய்தல், இறந்து போகுதல். எது மாறாமல் குறையாமல் தேயாமல் இருக்கின்றதோ அது அக்ஷரம். பல விதங்களில் ஒரு பொருளுக்கு நலிவு வரலாம். பல அங்கங்களுடன் ஒரு பொருள் கூடியதாக இருக்கின்றது என்றால் உடல் இருக்குது. உடல் என்ன பண்ணுறது? அம்மா வயத்தில் இருந்தது, அப்புறம் பிறந்தது, வளர்ந்தது, அப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், அப்புறம் தேய்கின்றது. இப்போல்லாம் டாக்டர்கிட்ட முந்தெல்லாம் இந்த கால் முட்டி தான் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த இடத்துல வலி, கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு. டாக்டருக்கு எதனா டயக்னோஸ் பண்ண முடியலன்னா அவர் அது அலர்ஜின்னு சொல்லிவிடுவார் இல்லையா? அது போல் அலர்ஜின்னு சொல்லிவிட்டால் ஒன்று கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுபோல் இது உடம்பு தேயுது, அப்புறம் அப்படியே இருந்து மாய்ந்து போகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? மறைஞ்சே போச்சு. நம்ம தாத்தா பாட்டி அவங்க அதுக்கு முன்னே இருந்தவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க யாருக்கு தெரியும். உடலை பொறுத்து சொல்கிறோம். ஆக உடல் கண் மங்குகின்றது, காது என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க. கண் அப்படி. அப்போது அவயவங்களுடைய சக்தி செல்ல செல்ல நமக்கு தேய்வு வருகின்றது. அவ்வாறு பிரம்மத்திற்கும் தேய்வு வருமா? வராது, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்கிறார். காரணம் அதற்கு அவயவங்கள் இல்லை. நிரவயவத்வாத். அது எப்படி நீங்கள் பார்த்தீங்க? உறுப்புக்கள் குறியீடுகள் இல்லாதது சொல்லி சொன்னால் உருவமற்றவன் என்ன? யார் சொன்னது? வேதம் சொல்கிறது. அசக்ஷு தத அபானி பாதம் என்றெல்லாம் சொல்லுகின்றது. அதனால் அதற்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாததுனால் அதற்கு தேய்மானம் முதலிய வியங்கள், அவ்வியம். ஆகவே அங்க நிமித்தமான வியமானது, தேய்மானமானது வர வாய்ப்பே இல்லை. ஆகவே அந்த பிரம்மத்திடம் அங்கங்கள் எதுவும் கிடையாது. அதே போல் குணம் செல்ல செல்ல அழிந்து கொண்டே இருக்கும். புதிய உடை, கலர் மாறும், பிற்பாடு என்ன? நஞ்சு அழிந்தே போய்விடும். அவ்வாறு பிரம்மமானது குணத்தினால் நாசம் அடையும் என்றால் கிடையாது. காரணம் அவர்ணம், நிர்குணத்வாத், நிரவயவத்வாத், நிர்குணத்வாத். ஆகவே மேற்கூறிய காரணங்களால் அது அவ்வியம். அடுத்த சொல் பாருங்க, பூதயோனிம். the cause of everything and இல்லையா, ஜகத் காரணம். அதுதான் அனைத்துக்கும் காரணம். சரியான முக்கியமான வார்த்தை இது பிரம்மத்தை விளக்குவதற்காக. பூதம் என்றால் உயிரினங்கள்.
இந்த உலகில் படைக்கப்பட்டதெல்லாம் பூதம்தான். ஒரு பூதத்தையும் பார்க்கலையே சுவாமின்னா. இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இதெல்லாம் பஞ்சபூதம் என்று சொல்லுகின்ற வழக்கத்தில் வைத்திருக்கின்றோம். பவந்தி இத்தி பூதானி, எது உண்டாகிறதோ, தோன்றும் தர்மம் உடையதற்கு பெயர்தான் பூதம். தோன்றியது அழியவும் செய்யும். தோன்றி அப்படியே இருக்கும் சொல்லுவாங்க. பழுத்த இலையும் நரைத்த முடியும் அசைந்த பல்லும் விழத்தான் விழும். அதுபோல யோனி இது உபாதான காரணம். இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதானமாக காரணமாக இருப்பது அக்ஷர பிரம்ம. சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்டார், என்ன? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞானம் பவதி இதி. இந்த கேள்வி எந்த விஷயத்தில் சம்பவிக்கும் சொல்லி பார்த்தோம். காரண காரியத்தில் சம்பவிக்கும், வேறு எதுலையும் சம்பவிக்காது சொல்லி பார்த்தோம். காரணத்தை பற்றிய ஞானத்தை அடைந்தால் அந்த காரணத்திலிருந்து தோன்றிய காரியம் அனைத்தும் அறியப்படும் சொல்லி பார்த்தோம். களிமண் பானை உதாரணம் பார்த்தோம். தங்கம் நகை உதாரணம் பார்த்தோம். களிமண்ணை பற்றிய ஞானத்தை அடைந்தால் அனைத்து பானையை பற்றிய ஞானமும் அடைந்ததாகவும் சொல்லி பார்த்தோம். அனைத்தும் களிமண்ணால் ஆனது என்று அறிவான். களிமண் பானைக்கு என்ன காரணம்? இந்த மொத்த கிரியேஷனுக்கு காரணம் சொல்லுவோம். ஆமாம், ஒன்று அந்த பொருள் செய்யப்பட்டது. எந்த பொருளால் ஒரு பொருள் செய்யப்படுவதற்கு காரணமாக பொருளுக்கு உபாதான காரணம், மெட்டீரியல் காசு. அப்போது பானைக்கு களிமண் என்ன? உபாதான காரணம், மெட்டீரியல் காசு. அந்த பானையை உருவாக்கியவர் இன்டலெக்சுவல் காசு என்கின்ற நிமித்த காரணம். ஆமாம், ஆக உபாதான காரணத்தினுடைய ஞானத்தினால், அறிவினால் அந்த காரியத்தை பற்றிய அறிவானது நமக்கு வருகின்றது. நிமித்த காரணம் செய்தவனை பற்றிய ஞானத்தின் அந்த ஞானம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வேண்டாம். ஆமாம், நிமித்த காரணம் அது அளவு முதலியவைகள் அவனுக்கு தெரியும். ஆகவே இங்கே சிஷ்யன் கேள்வி என்ன? பதில் இந்த சொல்லில் தான் இருக்கின்றார். இப்போ பார்க்க சொல்லில் தான் இருக்கின்றது. என்ன? பூத யோனி என்ற சொல்லும் அந்த சொல்லுடைய லட்சணத்தில் தான் சிஷ்யனுடைய கேள்விக்கான பதிலே அடங்கி உள்ளது. ஆக அக்ஷரம் எப்படி இங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் பூத யோனிம், பூதானாம் காரணம் யோனிகி. யோனி சொல்லி சொன்னால் காரணம் சொல்லி அர்த்தம். இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணமாக இருப்பது அக்ஷரம். உபாதான காரணம் என்றால் அது ஒன்றாக இருந்து கொண்டு பலவாக காட்சியளித்து கொண்டிருப்பது. ஒரே களிமண் பலவிதமான உருவங்களோடு பேர்களோடு பல எண்ணிக்கையில் தெரிவது போல. ஆக எது ஒன்றாக இருந்து கொண்டு பலவாக தோன்றுகின்றதோ அது உபாதான காரணம். சிந்தித்து பார்த்தால் ஒன்றாக தோன்றுகின்றது, அனுபவத்தில் பலவாக தெரிகின்றது. ஒன்றாய் பலவாய் அனைத்துமாய், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் சொல்லி சொன்னான். ஒன்றே பலவே அருவே உருவேயோ என்றே உன்னை எப்படி வாழ்த்துவேன்னு சொல்லி கேட்குறார். ஏக்கமான உருவான நீ அநேக உருவாகியே சொல்லி சொல்கிறார். தாய்மணரும் சொல்கிறார். உபனிஷத் கருத்துக்களை அல்லது வேத மந்திர கருத்துக்களை, சாஸ்திர கருத்துக்களை, தத்துவத்தை சொன்ன எல்லா பெரியவர்களும் ஸ்தோத்திரமாக பாடிய ஸ்தோத்திர பாடல்கள் நிறைய அங்கங்கே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த உபனிஷத் வார்த்தைகள் நமக்கு அர்த்தம் தெரிந்தால் அந்த பாடல்கள் இருக்கிற சொற்களும் இதே அர்த்தத்தை தான் சொல்லுகின்றது என்பது நமக்கு தெரியும். ஆகவே பூத யோனிம் என்பது விவிதம் பவதி, விதவிதமாக அந்த ஒன்றுதான் விதவிதமாக இத்தனையாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே என்ன, ஒரு வார்த்தை விட்டிருக்கிறோம், விபு என்ற வார்த்தை விட்டிருக்கின்றோம். இங்கே அந்த விபு என்ற வார்த்தை இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். பூத யோனிம் அடுத்து விபும் இது படிக்கணும். விபும் என்று விட்டுள்ள வார்த்தை விபுன்னு சொல்லி சொன்னால் விவிதம் பவதி, எது விதவிதமாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளதோ அப்படி அர்த்தம். விவிதம் பவதி,
ஏன் அப்படி விதவிதமாக தோன்றி தெரியணும்? விவகாரத்திற்காக. ஏன் களிமண் அப்படியே இருந்தால் என்ன? இப்போது களிமண்ணில் என்ன பண்ண முடியும்? அப்படியே இருந்ததுன்னா நாங்கள் சமைக்கணும்னா பானை வேணுமே, பாத்திரம் வேணுமே, செடி வைக்கணும் தொட்டி வேணுமே, குடிக்க டம்ளர் வேணுமே. விவகாரத்திற்காக. ஆமாம். ஆக அந்த ஒன்று தான் அனைத்தான் தோன்றியிருக்கான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி சொல்கிறோம் பாருங்க. எல்லாமே அந்த ஒன்று தான் தோன்றி இருக்கின்றது. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர் நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. ஆக உபாதான காரணமாக இருப்பதும் விதவிதமாக காட்சியளிப்பது அதுவே. ஆகவே அதற்கு விபு சொல்ற. விபும் அக்ஷரம். தங்கம் நகையாக தெரிகின்றது. எத்தனை நகை இருந்தாலும், கம்மல், மூக்குத்தி, கைவளையல் போன்ற செயின் போல எத்தனை விதமாக இருந்தாலும் எல்லாம் தங்கமே இத்தனை நகையாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. ஆக பிரம்மமே இந்த அனைத்து உலகமாக பெயர் வடிவங்களாக தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது, விளங்கி கொண்டுள்ளது. அதான் சொல்றார். மரம்தான் நாற்காலி ஆகிச்சு, டேபிள் ஆச்சு, டெஸ்க் ஆச்சு, எல்லாம் ஆச்சு, கதவாச்சு, எல்லாம் போல ஆச்சு. அதே போல பிரம்மமே இந்த யூனிவர்ஸாக மாறி உள்ளது. இந்த பிரம்மமே மேனிஃபோல்ட் ஆகி இருக்கிறது. என்னவாக? ஆஸ் யூனிவர்ஸ் சொல்லி சொல்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதுமில்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பம் எல்லாம் பருதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமொடு தேச வர்த்தமானம் ஆதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.